ஸோ இப்போ ரெஷ்யூம் ஏடிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெஷ்யூமில் வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெஷர் கொண்டு போகிற ரெஷ்யூமில் இருக்கணும் சார்? என்ன டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா போடுங்க. அண்ட் மூணாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் என்ன பண்ணியிருக்கீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே சார். ஒரு ரெஷ்யூம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்கரேஷன் பேம்ப்ளெட்டாக இருக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். எக்ஸாக்ட்லிங்க. ஃபாண்ட்டு, கலரு எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணுங்க. நான் உங்கள் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரெஷ்யூமில் வந்து ப்ராஜெக்ட்ஸ், இந்த GitHub, அந்த சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் போடுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ ரெஷ்யூமில் என்ன இருக்கணும், இருக்கக்கூடாது, இது எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரெஷருக்கு ஒரு ரெஷ்யூம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்றீங்களா? நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க, அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஐடி ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அப்படி போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ரெஷ்யூமில் என்னெல்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ரெஸ்யூம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி என்னன்னா வந்து நம்ம ரெஸ்யூம் அனுப்புகிறோம், வேலை கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகலை. ஸோ ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகிறதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குங்க. அது என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோன்றது இன்றைக்கி நம்ம பார்த்துடலாங்க. உங்களோட கேள்விகள் நீங்கள் கேட்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவரோட பேர் வந்து மிஸ்டர் ஷேக். ஸோ இவர் வந்து பிகாம் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வாங்க இவரோட ஸ்பீச் வந்து கேட்போம். நான் பிகாம் பாஸ்ட் அவுட், 2014 பாஸ்ட் அவுட். கரியர் கோச் எதுவும் இல்லாதனால நான் சாரை வந்து மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணும்போது சார் எனக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. நான் வந்து ஒரு டெவலப்பர் செலக்ட் ஆயிருக்கேன். 2014க்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஐடி டு ஐடிக்கு மூவ் ஆயிருக்காரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்துட்டு நான் ஐடி டு ஐடிக்கும் போக முடியும். சார் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் ரெஷ்யூம் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. பட் ஸ்கில்ஸ் இருக்கவங்களோட ரெஷ்யூம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுது சார். இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ரெஸ்யூம் வந்து ஜாபுக்கு ஃபில்டர் ஆகணும்னா வந்து 2-3 விஷயங்கள் இருக்குங்கம்மா. ஒன்று வந்து அது ATS-Friendly ரெஸ்யூமாக இருக்கணும். இந்த ATSன்றது ஒரு சாஃப்ட்வேருங்க. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணால் ஃபில்டர் பண்ண ரெஸ்யூமு. அந்த சாஃப்ட்வேர் ஓகே சொன்னால் தான் நம்ம ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது, என்ன தான் ஸ்கில் செட் இருந்தாலுமே வந்து கரெக்டான கீவேர்ட்ஸுங்க, கரெக்டான விஷயங்களை போடணும். அண்ட் மூணாவது, கம்பெனிஸ் எதிர்பார்க்குறது எல்லாமே அந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, என்ன ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஸ்கில் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இன்றைக்கி வேலை கிடைக்கும். இந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து ஃபில்டர் ஆகிற வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குங்க. ஓகே சார். ஸோ இப்போ ரெஷ்யூம் ஏடிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெஷ்யூமில் வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெஷர் கொண்டு போகிற ரெஷ்யூமில் இருக்கணும் சார்? ஸோ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட்டுங்க. ஸோ ஸ்டாண்டர்டான ஃபாண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டைம்ஸ் ரோமன், கேலிப்ரி, ஏரியல், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதோட ஃபாண்ட்டோட சைஸுங்க ஒரு 12 பாயிண்ட், 10 to 12 பாயிண்ட், இல்லை 14 பாயிண்ட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிகிரி, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க போடுங்க. அண்ட் மூணாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் என்ன பண்ணியிருக்கீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. நாலாவது ஸ்கில் செட்டுங்க, அதை போட்டுருங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலாக வந்து டிக்ளரேஷன். இது எல்லாமே இருக்குமா பார்த்துங்க. இல்லை இதில் 2-3 விஷயம் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஒரு ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக ஒரு 1 பேஜ், மேக்ஸிமம் 2 பேஜ் ரெஸ்யூம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க. ஓகேவா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து கீவேர்ட்ஸுங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு ஜாவா ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீ நெட்வொர்க்கிங்லாம் எனக்கு தெரியும் போட்டோன்னா மேட்ச் ஆகாது. ஸோ கரெக்டான கீவேர்ட்ஸ், அந்த ஜாப் ஓப்பனிங்கான பர்டிகுலர் கீவேர்ட்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து உங்களோட ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகும்.
ஓகே சார். இப்போ ரெஸ்யூமில் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற சொன்னீங்க. ரெஸ்யூமில் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இர்ரெகுலரான ஃபாண்ட்டுங்க. நிறைய ஃபாண்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டு போடுறது, டிஃப்ரெண்ட் சைஸில் ஃபாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது ரெஸ்யூமும் நல்லா இருக்காதுங்க. ஏடிஎஸ்எஸ் நிறைய அடி உள்ள வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸுங்க, நிறைய பேஜஸை அவாய்ட் பண்ண பாருங்கள். அண்ட் மூணாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஐகான்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸுங்க. இந்த பாக்ஸ் போட்டு 10th +2 போட்டு பாக்ஸ் போட்டுருப்பாங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. வந்து நான் பாக்ஸை ஸ்டேபிள் சொல்லிட்டேங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலரிங்ஸுங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளாக் கலர் வச்சுக்கோங்க. வெவ்வேறு கலரிங்கில் இருக்கிறது ரெஸ்யூம்ஸ் இருக்கக்கூடாதுங்க. ஓகேவா, இது எல்லாமே இருக்கக்கூடாதுங்க. அண்ட் இர்ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன், சரிங்களா, பர்சனல் டீட்டெயில்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேர், பாட்டி பேர், தாத்தா பேர், அந்த மாதிரி அப்புறம் வந்து நேஷ்னாலிட்டி, பிளட் குரூப்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இர்ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னாவே உங்கள் ரெஸ்யூம் சூப்பராக இருக்குங்க. ஓகே சார். ஒரு ரெஸ்யூம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்கரேஷன் பேம்ப்ளெட்டாக இருக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். எக்ஸாக்ட்லிங்க. ஃபாண்ட்டு, கலரு எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணுங்க, சிம்பிளாக இருக்கணுங்க. ஓகே, சிம்பிளாக இருக்கணுங்க, கல்யாண பத்திரிக்கை மாதிரி. ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ நான் உங்கள் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரெஸ்யூமில் வந்து ப்ராஜெக்ட்ஸ், இந்த GitHub அந்த சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் போடுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் தான் வேலை கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே பார்க்கலாம், இவங்க எல்லாருமே நான் ஐடி கெரியர் கேப்பில் இருக்கிற பசங்க, நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனவங்க, சரிங்களா. ஓகேவா, கண்டிப்பாக எல்லா வேலையும் பிளேஸ் ஆக முடியும். இந்த கெரியர் கேப் இருக்குது, வேலை கிடைக்காது, இந்த டிகிரி முடிக்கல வேலை கிடைக்காது, அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படின்னா இந்த டிப்ளமா பசங்களாம் எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க, டிகிரி இல்லாதவங்க? அதனால் வந்து அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் நான் சொல்லுங்கள், ப்ராஜெக்ட்ஸுங்க. உங்களை வந்து ஒரு கம்பெனியில் எதுக்குமா எடுக்க போகிறாங்க, ப்ராஜெக்ட் பண்ண தான் எடுப்பாங்க. உனக்கு ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் எப்படி எடுப்பாங்க? ஸோ தயவு செஞ்சு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கோர்ஸ் மட்டும் படிக்கிற சென்டர் படிக்காதீங்க, அது வேஸ்ட்டு. யூடியூப்லேயே படிச்சுட்டு போயிடு, அது இதுக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் படிக்கிற, யூடியூப்லேயும் அதே தான் இருக்க போகுது. புரியுதுங்களா? ஓகேவா, இப்போ பைத்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைத்தானை ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு சென்டரில் போய் படி, பைத்தான் மட்டும் படிக்கிறதா இருந்தால் ஏன் யூடியூப் வீடியோ போகுது 7 மணி நேரம் வீடியோ, அதே தான் வேறு சென்டர்லையும் சொல்லிக் கொடுப்பாங்க, அதை விட சூப்பராக நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் வீடியோவில். புரியுதுங்களா? ஓகேவா. ஸோ ஒரு கம்பெனியில் கோர்ஸ் மட்டும் படித்தா பிரயோஜனமே வேஸ்ட்டுங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதை வச்சு ப்ராக்டிக்கலான லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஜாவாவோ பைத்தானோ எடுத்துட்டீங்கன்னா, பைத்தானில் வந்து லேட்டஸ்டான ஃப்ரேம் ஒர்க்குங்க, சரிங்களா. ஓகேவா, ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கோ, ஃப்ளாஷ் ஃப்ரேம் ஒர்க்கோ, ஜாவாவோ இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஜாவாவில் வந்து ஹைபர்நெட்டுங்க, அப்படிலாம் வந்து ஸ்ப்ரிங் பூட்டை பண்ணிவிட்டு அதிலிருந்து மைக்ரோ சர்வீசஸ், அதிலிருந்து வெப் ஏபி, அதிலிருந்து ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க், இவ்வளவும் டிசிஎஸில் இருக்குது. அதை பண்ணால் தான் வேலை கிடைக்கும். இதில் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணலன்னா அது கோர்ஸே கிடையாதுங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் படிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப் லைவ் ப்ராஜெக்ட் பண்ணினா தான் வேலை கிடைக்கும். நம்ம காஷி இன்ஃபோடெக்கில் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போ கடைசி கேள்வி என்னன்னா, ஸோ ரெஸ்யூமில் என்ன இருக்கணும், இருக்கக்கூடாது, இது எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரெஷருக்கு ஒரு ரெஸ்யூம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்றீங்களா? சரி, நான் முன்னாடி இது சொல்லிட்டேங்க. ஆக்சுவலாக வந்து 1 or 2 பேஜ் ரெஸ்யூம் இருக்கணும்னு சொல்லிட்டேங்க. ஓகே. ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுடைய நேம்ங்க, அதுக்கப்புறமா வந்து லைக் உங்களுடைய மெயில் ஐடியா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 line or 2 லைனில் கெரியர் அப்ஜெக்டிவ், உங்களுடைய எஜுகேஷன், இந்த 10th 12th விட்டுருங்க, டிகிரியை மட்டும் போடுங்க போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட்டுங்க, அடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்டுங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சர்டிஃபிகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் போடலாங்க. இந்த ஃபைனலாக டிக்ளரேஷனில் உங்களோட நேம் மட்டும் கொடுத்து ஒரு 1 பேஜ்லேயே அழகாக ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக அந்த ஜாபுக்கான ரெலவெண்ட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஜாவா டெவலப்பர் அப்படின்னா வந்து எனக்கு ஊப்ஸ் கான்செப்ட் தெரியும், இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் தெரியும், இது இல்லாமல் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் எழுதுவேன், வெப் டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், பூட்ஸ்ட்ராப் அண்ட் ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர் ஜாவா ப்ரோக்ராமிங் தெரியும், இது இல்லாமல் இருக்க ஸ்ப்ரிங் பூட் ஹைபர்நெட் தெரியும், வெப் ஏபிஐ, மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க்கோட ரியாக்டோட சேர்த்து பண்ணிங்கன்னா இது எல்லாமே எனக்கு தெரியும் போட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை தான் வந்து ரெஸ்யூம் அனுப்பணும். இப்போ பாருங்கள், ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் உங்களுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு 1 பேஜ் ரெஸ்யூம் காமிச்சிட்ருக்கேன். இப்போ 2 பேஜ் ரெஸ்யூம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதை நம்ம வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் ஃபார்மேட்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க.
ஸோ நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வெற்றி நமதாகட்டும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம்பாகட்டும். நன்றி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக்கு ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் FAQ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை இதில் பார்க்கலாம். ரெஷ்யூம் லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியலி ஒரு 1 பேஜ் இல்லை வந்து ஒரு 1.5 பேஜ் இருந்தால் போதுமானது. ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அந்த ரெஷ்யூமில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணலாமா ரெஷ்யூமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஐடி ரெஷ்யூமில் கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ CGPA லோவாக இருந்தால் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு CGPA 65+ or 75+ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கில்ஸையும் ப்ராஜெக்டையும் ஓவராக ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ரெஷ்யூமில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். பட் அதை தாண்டி நம்ம இந்த ஹார்ட் ஒர்க்கிங், டீம் பிளேயர் இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அதிகப்படியாக மென்ஷன் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து GitHub லிங்க் இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டுறீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த கோடிங்கில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு தெரியுன்றது எல்லாமே இதில் தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெஷ்யூம் வந்து ATS-Friendlyனா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ATS அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்து ரெஷ்யூமை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மட். இதில் வந்து நம்மளுக்கு இருக்க வேண்டிய எல்லாமே ப்ராப்பரான கீவேர்ட்ஸும் அதே மாதிரி டிசைன் ஓவராலாக சிம்பிள் டிசைனில் இருக்கணும். சேம் ரெஷ்யூம் எல்லா ஜாப்க்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்தெந்த ரோலுக்கு எந்தெந்த மாதிரி ரெஷ்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெஷ்யூம் கொடுக்கணும். ரெஷ்யூமில் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டால் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. டெக்னிக்கல் இன்டர்வியூவில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ரெஷ்யூமில் போட்டதுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒருத்தர் வந்து ரெஷ்யூம் ஏல வந்து பைத்தான் தெரியும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து API தெரியும், ஃபிளாஸ்க் தெரியும், JWT தெரியும், இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக போட்டிருக்காரு. ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது யார் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெஷ்யூமில் மோஸ்ட் பவர்ஃபுல் செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரெஷ்யூமில் பவர்ஃபுல் செக்ஷன் அப்படின்னா ப்ராஜெக்ட் செக்ஷன் தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத, ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக இதில் இருக்கணும். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.